சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்களின் மனநிலையை தொகுதி வாரியாக அறிந்து கொள்ளும் புதிய தலைமுறையின் முயற்சிதான் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை நிகழ்ச்சி. ஒவ்வொரு தொகுதியையும் சார்ந்த மக்களின் அரசியல் பார்வைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு நேரடி கள ஆய்வு. ஒவ்வொரு தொகுதியிலும் முடிவுகளை தீர்மானிக்கப் போகும் அம்சம் எது என்பதை அறிந்து கொள்வதற்காக நமது செய்தியாளர்கள் மக்களோடு மக்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்எல்ஏக்களை பற்றிய மக்களின் மதிப்பீடுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்றில்லாமல் அனைத்து தரப்பு எம்எல்ஏக்களையும் சந்தித்து மக்களின் கேள்விகளுக்கு பதில் பெற்றிருக்கிறார்கள். முதல் தொகுதியான கும்மிடிப்பூண்டி தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரி, கிழக்கே தஞ்சாவூர், மேற்கே பெரியகுளம், திருப்பூர் என எல்லா திசைகளிலும் இருக்கும் மாநிலத்தின் பல்வேறு தொகுதிகளின் நிலையை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். பல வியப்புக்குரிய சுவையான தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது விருதுநகர் மாவட்டத்தின் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி. இந்த தொகுதி மக்களின் மனநிலையை பிரதிபலிப்பதற்காக நம்மோடு இணையவிருக்கிறார் தொகுதி முழுவதும் பயணம் செய்து மக்களின் மன ஓட்டத்தை அறிந்து வந்திருக்கும் செய்தியாளர் ராஜேந்திரன். தமிழக அரசியல் வரலாற்றில் பல திருப்புமுனை தீர்ப்புகளை தந்தது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி. ஆண்டாள் அவதரித்த இடத்தை உள்ளடக்கிய இந்த தொகுதியின் பிற சிறப்புகள் குறித்து இப்போது பார்க்கலாம். ராஜபாளையம் வட்டத்தின் ஒரு சில பகுதிகளையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தின் ஒரு கிராமத்தை தவிர பிற பகுதிகளையும் உள்ளடக்கியது ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி. வத்ராயிருப்பு, மம்சாபுரம், சுந்தரபாண்டியம், புதுப்பட்டி, கொடிக்குளம் ஆகிய பேரூராட்சிகள் இதில் அடங்கியுள்ளன. தமிழக தலைநகர் சென்னையிலிருந்து சுமார் 565 கிலோமீட்டர் தொலைவிலும், மாவட்ட தலைநகர் விருதுநகரிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. ஆண்டாள் கோவில் இந்த தொகுதிக்கு தனித்த அடையாளமாக இருக்கிறது. தமிழக அரசு சின்னத்தில் இடம்பெற்றுள்ள கோபுரம் இந்த கோவிலில் 192 அடி உயரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் கோபுரமே. தமிழகத்தின் 2வது பெரிய தேர் இந்த கோவில் தேரே. திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி ஆகியவற்றை அருளிய சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் அவதரித்த தலம் என்பதால் திருவில்லிபுத்தூருக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். திருவில்லிபுத்தூரிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் மேற்கே அமைந்துள்ள செண்பகத்தோப்பில் தமிழக அரசால் 1989ஆம் ஆண்டு 480 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சரணாலயம் ஒன்று அமைக்கப்பட்டது. அருகி வரும் சாம்பல் நிற அணில்களின் புகலிடமாக இந்த சரணாலயம் திகழ்கிறது. மேலும் வத்ராயிருப்பு, சதுரகிரி மலை, பிளவக்கல் அணை போன்றவை இத்தொகுதிக்கு சிறப்பு சேர்க்கும் பிற இடங்களாக இருக்கின்றன. ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது இங்கு தயாரிக்கப்படும் பால்கோவா. இங்கு தயாரிக்கப்படும் பால்கோவானது இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அணிலுக்கென்று ஒரு தனி சரணாலயம் இந்தியாவிலே முதல் முறையாக ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு பகுதியில் முழுமையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. விவசாயம், கைத்தறி நெசவு, கால்நடை வளர்ப்பு போன்றவை இத்தொகுதியின் முக்கிய தொழில்களாக உள்ளன. திருவில்லிபுத்தூரில் தயாரிக்கப்படும் பால்கோவா சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒன்றாக உள்ளது. தமிழக அரசால் வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை உற்பத்தி இந்த தொகுதியிலேயே பெருமளவில் செய்யப்படுகிறது. ஆண்டு தொகுதி சீரமைப்பு நடவடிக்கையின் போது தனி தொகுதியாக மாற்றப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,30,368. இதில் ஆண்கள் 1,13,641 பேர், பெண்கள் 1,16,700 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 27 பேர். இத்தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த வி. பொன்னுபாண்டி. கட்சியின் ஒன்றிய செயலாளராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட இவர் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பை பெற்றவர். திருவில்லிபுத்தூர் தொகுதியில் இதுவரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம்.
தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர். பல சட்டப்பேரவை தேர்தல்களை இந்த தொகுதியானது சந்தித்திருக்கிறது. இதுவரை நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களை பொறுத்தவரை இந்த தொகுதியை அதிமுக 5 முறை கைப்பற்றியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி, திமுக ஆகியவை 3 முறை இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 முறையும், சுயேட்சை வேட்பாளர் 1 முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டு நடந்த அந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையானது 1,92,117 இருந்திருக்கிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகளுடைய சதவீதமானது 80. இந்த தேர்தலில் போட்டியிட்ட மொத்த வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையானது 10 இருந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இந்த வேட்பாளர்கள் பெற்ற அந்த வாக்குகளுடைய விவரங்களை பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பொன்னுப்பாண்டி 73,485 வாக்குகளை பெற்றார். துரை இந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டார். அவர் 67,257 வாக்களை பெற்றார். சின்னப்பராஜ் 5,720 வாக்களை பெற்றார். அந்த அடிப்படையில் பொன்னுப்பாண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். திருவில்லிபுத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் குறித்தும் இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தவற்றை இப்போது பார்க்கலாம். தேர்தல் வாக்குறுதியாகவே அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் நிறைவேற்றுவதா தெரியல. ஆனால் இனிமேல் வர ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இது நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். இது நிறைவேற்றினாங்கன்னா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயன்படுவாங்க. இதில் நேரிலையும் பார்த்தது கிடையாது. ஓட்டு மட்டும் நம்ம போய் போட்டுறோம், மற்றபடி வேறு எதுவும் பண்ணது கிடையாது. நம்ம தேவையானது அவர்கிட்ட சொல்லவும் இல்லை, நம்ம இது பண்ணவும் இல்லை. போன பீரியட் புது பஸ் ஸ்டாண்டு கட்டி தரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் டு மதுரை ரோடை பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்குது. புதுசாக போடுவாங்கன்னு பார்த்தோம்னா அது ஆல்ட்ரேஷனுங்கிற பேரில் பாதி போட்டும் பாதி போடாமலும் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் என்னன்னு யாருக்குமே தெரியல. இதனால் சட்டமன்ற உறுப்பினரை ஈஸியாக பார்க்க முடியுது. ஆனால் எந்த ஒரு ஹெல்ப்பும் செஞ்ச மாதிரி தெரியல. அவர் எளிமையாக தான் தெரிகிறாரு. ஆனால் அவர் மூலமாக அது நடந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஊர் எம்எல்ஏ பொன்னுப்பாண்டி அவர்கள் போன தேர்தல் வாக்குறுதியிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்று வட்டார பகுதியில் ஒரு அரசு கலை கல்லூரி கண்டிப்பாக ஆரம்பிப்போம் சொன்னாங்க. ஆனால் இந்த 5 வருஷம் ஆச்சு முடிய போது அது ஏற்கனவே உண்ணாவிரதம் போராட்டங்கள்லாம் நிறைய இருந்து பார்த்தாங்க. ஆனால் மேற்கொண்டு அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அதை அப்படியே இது பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்று வட்டார பகுதியில் அரச கலை அறிவியல் கல்லூரி திறந்தாங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க கிராம மக்களோட பசங்க மாணவிகள்லாம் பயன்பட்டு நல்லா ஒரு சிறப்பான இதுக்கு வருவாங்க. இதுதான் உங்கள் தொகுதி மக்களோட நிறைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் சாதாரண மனிதர். அவரை எப்போ போனாலும் பார்க்கலாம், எங்கேனாலும் பார்க்கலாம். ஃபோன் போட்டு சொன்னோம் அப்படின்னா இமீடியட்டாக எந்த ஒரு ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி அங்கே என்ன குறைகளோ அதை நிவர்த்தி பண்ணுவார். அதுபோக தண்ணீர் பிரச்சனை, பொது பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரை உடனே போய் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் இருக்குது. எங்கள் தொகுதி எம்எல்ஏ பொன்னுப்பாண்டி அவர் எளிமையான ஒரு ஆள். ரெண்டாவது இங்கே உள்ள திட்டங்கள் கூடுமான வரைக்கும் 90% வரைக்கும் செய்கிறதுக்கு எல்லா உதவியும் செஞ்சுருக்கிறாரு. மேலும் இன்னும் செய்யாத ஒரு சில திட்டங்கள்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். கம்மாயில் தூர் வரணும், விவசாயம் ஜெயிக்கணும். அதுக்கு உண்டான வர்ற சட்டமன்ற தொகுதியிலும் இப்போ இருக்கிற ஆளுகளும் நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தாத்தான் விவசாயம் ஜெயிக்கும், மக்கள் நல்லா வாழ முடியும், விலைவாசியிலும் குறையும். அதனால் யார் வந்தாலும் சரி இந்த மக்கள் பற்றியில் பேசுகிறேங்க. ஆனால் யாரும் எடுக்கிறது கிடையாது. பார்த்துருச்சு நாங்கள் தூர் வர்றோம், பார்த்துட்டு போய் நான் தூர் வர்றேன், எந்த தூர் வர்றதும் கிடையாது. பூரா கம்மாயில் முதல் கருவேல முறை இருக்கக்கூடாது, அதை பூரா சுத்தம் பண்ணணும். மெயினாக சொல்லணும் அப்படின்னா குடித்தண்ணீர் விஷயமா, குடித்தண்ணீருமே தாமிரபரணி குடித்தண்ணீர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுவே சரியான லெவலில் தண்ணீர் மக்களுக்கு கிடைச்சபாடு இல்லை. வாரத்துக்கு ஒரு தான் தண்ணி வந்துட்டு இருக்கு. இன்னொன்று செண்பத்தோப்பு பார்த்தீங்கன்னா அந்த ரோடுகள் எல்லாமே ரொம்ப குண்டு குழியமாகவும் ஒரு சுற்றுலாத்துறையாக அறிவிக்கப்படுங்கிற அந்த இடமும் இன்னும் அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் எதுவுமே செஞ்சு முடியல. திருவில்லிபுத்தூர் தொகுதி மக்களின் கேள்விகளுக்கு அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுப்பாண்டி அளித்த பதில்களை பார்க்கலாம். தமிழகத்தின் பிற தொகுதி மக்களைப் போலவே திருவில்லிபுத்தூர் தொகுதியைச் சேர்ந்த மக்களுக்கும் சில நீண்டகால கோரிக்கைகள் உண்டு. அவை குறித்து நேரடியாக சட்டமன்ற உறுப்பினரை அவரது அலுவலகத்தில் சந்தித்து நமது செய்தியாளர் முன்னிலையில் கேள்விகளை எழுப்பினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் நகருக்கென்று ஒரு புதிய பஸ் நிலையம் அமைக்கப்படணும் அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்
இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட நான் விரும்புகிறேன். 2012-13ஆம் ஆண்டு நேரடியாக சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரை சந்தித்து பேருந்து நிலையம் புறநகர் பகுதியில் நகருக்கு ஒதுக்குப்புறமாக அமைய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை முன்வைக்கின்ற போது நகராட்சியில் தீர்மானம் போட்டு கொடுக்கின்ற பட்சத்தில் உடனடியாக பேருந்து நிலையம் அமைவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை சொன்னார்கள். நகர்மன்றத்திலே தீர்மானம் போடுவதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற நகரத்தில் இருக்கின்ற ஒரு சில நபர்கள் அந்த பேருந்து நிலையம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அமைகின்ற போது வியாபாரம் பாதிக்கப்படும் என்கின்ற அந்த கருத்தோட்டம் இருக்கின்ற காரணத்தினால் இது அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணி என்கின்ற காரணத்தினால் அவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து அவசியத்தை முன்வைத்து அதை அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பட்சத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த அவசியத்தின் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கையை தொடரலாம் என்கின்ற நிலைப்பாட்டோடு அனைத்து தரப்பு மக்களோடும் இன்றைக்கு பேசப்பட்டு வருகின்றது. கண்டிப்பாக பேருந்து நிலையம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அமைகின்ற பட்சத்தில் தான் இந்த நெருக்கடியை குறைப்பதற்கான அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். வத்திராயிருப்பு பகுதியில் புதிய பேருந்து பணிமனை அமைப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுப்பாண்டி விளக்கம் அளித்தார். வத்திராயிருப்பு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் போக்குவரத்து நெருக்கடி என்பது இருக்கின்றது. குறிப்பாக கிராமப்புறங்களுக்கு கூடுந்து பேருந்து சேவை இயக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தொடர்ந்து வத்திராயிருப்பிலே தனியாக ஒரு பேருந்து பணிமனை அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு அரசினோடு தொடர்ந்து குரல் கொடுத்து வத்திராயிருப்பிலே தனியாக ஒரு பேருந்து பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பணி முடிவருகின்ற நிலையில் இருக்கின்றது. அந்த பேருந்து பணிமனை விரைவில் திறக்கப்படும். திறக்கின்ற பட்சத்தில் கூடுதலாக கிராமப்புற பேருந்துகள் வத்திராயிருப்பிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு வெளியூர்களுக்கு கூடுதல் பேருந்து வசதி செய்து கொடுப்பதற்கான அந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். திருவில்லிபுத்தூர் தொகுதி முழுவதும் பயணம் செய்து தகவல்களை திரட்டியுள்ள செய்தியாளர் ராஜேந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜேந்திரன். ஒரு சிலரை உதாரணங்களாக நாம பார்த்தோம். தொகுதியின் ஒட்டுமொத்த மன ஓட்டம் என்ன? இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி மக்களோட ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து அதாவது இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் வந்து சொல்லுங்க ராஜேந்திரன், தொடர்ந்து பேசுங்க. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுப்பாண்டியன் வந்து அவர் வந்து தொகுதி மக்களுக்கு ஓரளவு பிரச்சனைகளை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அதாவது தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் கிராமப்புற பகுதிகளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த பகுதியில் வந்து சாலை வசதிகள் செய்து கொடுத்துருக்காரு. மேலே வந்து மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு மக்களாக நின்று பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்காரு. அப்படி இருந்து வந்து மக்களோட முக்கியமான பிரச்சனைகளில் தீர்க்கப்படாத நீண்ட கால பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தோம்னா தொகுதி மக்களோட நீண்ட கால பிரச்சனைன்னு பார்க்கும்போது அதாவது வத்திராயிருப்பு அருகில் இருக்க புலவக்கல் வருஷநாடு அந்த மலைப்பகுதியில் வந்து புதிய சாலைகள் அமைக்கணும். மேலே வந்து விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காக புலவக்கல் அணையை தூர்வாரினா அந்த சுற்றி இருக்க ஒரு 40 கண்மாய்களில் வந்து நீர்வரத்து அதிகரிக்கும். இதனால் வந்து ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் வந்து பாசன வசதிகள்லாம் பெறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மேலே வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரோட முக்கிய தொழில் வந்து நெசவு தொழில். அந்த நெசவு தொழிலில் நெசவாளர்களுடைய கூலி உயர்வை உயர்த்தணும், நூல் விலையை குறைக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரம் உயரும். மேலே வந்து பார்த்தோம்னா இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தினந்தோறும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அப்பகுதி மக்களுக்கு வந்து ஒரு அடிப்படை வசதி வந்து போதுமானதாக இல்லை. மேலும் பார்க்க போகும்போது இங்கே ஒரு தங்கும் விடுதி வந்து அதிகமான தங்கும் விடுதி இல்லை. இதனால் வந்து வர்ற பக்தர்களுக்கு போதுமான வசதி இல்லை. இதிலெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு தங்கு விடுதி ஒரு அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். மேலே வந்து இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி மக்களுக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு புதிய பேருந்து நிலையம் அமைக்கணும்னு சொல்லி நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு வர்ற எம்எல்ஏ வந்து எதிர்பார்ப்பில், அதாவது இவர் வர்றப்போ எம்எல்ஏ வந்து இதை அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்கன்னு இப்போதைய மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திரன். விருதுநகர் மாவட்டத்தின் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி மக்களின் ஒட்டுமொத்த மன ஓட்டத்தை இன்றைய கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை பகுதியில் பார்த்தோம். தலைநகர் சென்னையில் உள்ள முதன்மையான தொகுதிகளுள் ஒன்றான எழும்பூர் தொகுதியில் தகவல்களை திரட்டி வருகிறார் செய்தியாளர் கவிக்குயில். அவர் தரும் தகவல்களை திங்கட்கிழமை பார்க்கலாம்.